லாபாதிபதிக்கு காலபுருஷனுக்கு லாபாதிக்கு அதிபதி. காலபுருஷனுக்கு லாபாதிக்கு அதிபதி கும்பம். கும்பத்துக்கு அதிபதி தனத்தில் இருக்கார். இதை விட என்ன வேணும்? ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டையா, என் கையில் நீ ஒன்றும் இல்லையா, 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், 3 பையன் இருக்கான், 5 குழந்தையா, நீ கெட்டுக்கு 5 குழந்தையா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஏதோ ஒரு படத்தில். அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியலையா. பையனும் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், குழந்தைகளும் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. வீட்டுக்காரம்மா வீட்டுக்கு போனால் என்னங்க வேலை பார்த்தீங்க, என்னங்க கொண்டுன்னு கேட்குது. ஏயா இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இல்லையா? நிச்சயமாக உண்டு. துன்பம், துயரம், தோல்விகள், கர்மம் நாம் விரும்பாமலே வந்தது போல. எப்படி? துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், தோல்விகள், கர்ம பயன், வினைப்பயன் நாம் விரும்பாமல் வந்தது போல. நம்ம விரும்பி வரலையே. அப்போ நம்ம விரும்பாமல் வந்தது போல அன்பு, பாசம், நேசம், பொருளாதாரம், பணம், பேர், புகழ், பட்டம், பதவியும் தேடி வரும். அப்படிப்பட்ட உணர்ச்சி பொங்க உள்ளங்கனிந்த கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வச்ச ராசி கும்பராசி. நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். 12 ராசிகளில் சிறியதாக இருந்தாலும் அடக்கமான ராசி, அதிர்ஷ்டமான ராசி. நீங்கள் ஒருத்தர் தாயா சொல்கிறீங்கன்னு போன வாரம் ஒருத்தர் கேட்டார். ஏன்னா கோபுர கலசம், 5ஆம் இடம் கர்ப்பஸ்தானம், கருவறை சொல்லியிருக்கிறோம். 4 கடகம் கர்ப்பம், தாய்மைக்குரிய இடம். முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க. 3 பாதுகாப்பு, வீழ்ச்சி, வீரம் இல்லையா, படைக்காவலர் இல்லையா, படைக்காவலருக்குரிய காவலர்கள் இருக்கக்கூடியது. கருவறைகளை போகும்போது முதல்ல 2 பேர் நிற்கிறாங்களோ அவங்க தான் 3ஆம் பாவம். கோயில்களை போகும்போது 2 பேர் நிற்பாங்க பாருங்க, அவங்க தான் 3ஆம் பாவம். வீரத்தோட காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ கும்பராசிக்கு கலசம், லாபம், கோபுர கலசம், கலசத்துக்குரிய இடம். அப்போ உங்களுக்கு இந்த 2026 ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் முதல்ல இருந்ததை விட ராசிக்கு 2ல் கோச்சாரத்தில் சனி இருக்கார், உங்கள் வீட்டிலேயே ராகு இருக்கார். இப்போ குரு உங்களுக்கு கண்டிப்பாக 9ஆம் பார்வையை இந்த 1/1/2026 குரு கொஞ்சம் இல்லாத ஆலைக்கு இழுப்பப்பூ சர்க்கரை, இல்லாத ஆலைக்கு இழுப்பப்பூ சர்க்கரை அந்த மாதிரி பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பாரம் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு அங்கே இருக்கிறது பூரட்டாதி, அவிட்டம், சதயம். அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திராதிபதிகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட, ஒன்றுக்கொன்று கருத்துக்கு தகாத கருத்துக்கள், விரும்பப்படாத கருத்துக்களுக்குரிய கோள்களுக்குரிய அதிபதி. அவிட்டத்துக்கு செவ்வாய், சதயம் ராகு, சம்பந்தமே இல்லை. 8 ஒன்றுனா துண்டு 16. பூரட்டாதி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். அந்த வகையில் கண்டிப்பாக என்ன உங்களுக்கு 7.5 முதல் சுற்று வயசு, 2வது சுற்று வயசு, இதை மட்டும் பார்த்துக்கங்க. இதை பார்த்துக்கிட்டா நீங்கள் தான் கெட்டிக்கார், நீங்கள் தான் எல்லாத்தையும் வரக்கூடியவர், நீங்கள் தான் சமாதானம் கொடுக்கக்கூடியவர், சனீஸ்வரர் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியவர். அப்போ என்ன உங்கள் தொழில்? கண்டிப்பாக வேதங்கள், கலச தீர்த்தங்கள், சபதி ஒர்க்கு, கோயில் பணி, திருப்பணி ஒர்க்கு, இம்போர்ட் ஒர்க்கு, எக்ஸ்போர்ட் ஒர்க்கு, இந்த கொஞ்சம் டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கு, அந்த கருப்பு தானியங்கள், மரங்கள் தானியங்கள், இது மேல் நோக்குவது. அதுக்கு தான் மரங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக மரங்களை சொல்கிறோம். கண்டிப்பாக மரங்கள், அதுவும் பெரிய ஹை லெவல் நல்ல குவாலிட்டி உள்ள மரங்கள், இதெல்லாம் எடுத்து செய்யுங்க. இதெல்லாம் செய்யுங்கன்னா இந்த தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களும், வாழை மரத்துலேருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களும், பலா மரத்தில் வாழை பலா சொல்கிறோம் பார்த்தீங்களா, முக்கணிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். கண்டிப்பாக செய்யுங்க. வெளிநாடு அதை விட சிறப்பு. ஐயா 7 நடக்குது, ஒன்றுமே சரியில்லையா,
ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி. போங்க, வெளியே போங்க, இம்மிடியட்டாக வெளியே போங்க தயவுசெய்து. இந்த தாக்கங்கள் குறைஞ்சு மேலே வந்துடுவீங்க. இந்த தாக்கங்கள் குறைஞ்சு மேலே வரக்கூடிய காலங்கள் கும்பராசிக்கு உண்டு. 2வது சுத்தம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 7.5 பாத சனி. அப்போது பயணத்தை கவனமாக வச்சுக்கோங்க. பகலில் பயணத்தை வைங்க. பத்திரிக்கையை பார்க்க முடியலை, எந்த பத்திரிக்கையும் பார்க்க முடியலை. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த நியூஸ் தான். ரொம்ப பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்புன்னா இப்போ அதுக்கு ஆப்போசிட் நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதை எச்சரிக்கையாக, எவ்வளவு சென்சிங்காக இருந்தாலும், எவ்வளவு தொழிலில் வல்லர், எவ்வளவு பொருளாதார வல்லர் எவ்வளவு இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக மிக மிக கவனம். அகலக்கல் வைக்காதீங்க. 2வது சுற்றுள்ளவங்க கொஞ்சம் ப்ரிப்பேரிங்காக இருந்துக்கங்க. 2026 ப்ரிப்பேரிங். உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வரும். கும்பராசி நேயர்களுக்கு 2026 1/1/2026 5 மாதத்துக்கு அந்த சனி தாக்கம் குறையும். 9வது பார்வையை பார்க்குறாரு குரு. உங்களுக்கு இப்போ எங்கள் மிதனத்தில் இருக்கார். 7, 8, 9 பார்க்குறாரு. அந்த கும்பத்தில் ராகு வேறு இருக்கார். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்கள் ராசியில் 2ல் இருக்கார். அப்போ என்ன, லேட்டாக கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். ஏற்கனவே உங்களுடைய ஆளுமையில் தான் இருக்கார். அதனால் லேட்டாக கொடுப்பார். அதை பற்றி கவலையே படாதீங்க. வழிபாடு, கலசத்தை வழிபடுங்க. கோபுர கலசத்தை நல்லா வழிபடுங்க. எங்கே இருந்தாலும் கலசத்தை பாருங்கள். அதுக்கடுத்தது அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். ஐயனார் வழிபாடு, கருப்சாமி வழிபாடு, கிராமத்து தேவதைகள் ரொம்ப முக்கியம். இருளாயி பெரிய தெய்வம். போன அமாவாசை மேல்மலையனூர் அங்காளம்மன் சொல்லவே வேண்டாம். 1 லட்சம் இல்லை, 1 கோடி பேருக்கு வந்துடும் போல் இருக்குது அமாவாசைக்கு. அப்படிப்பட்ட தாயாரை வழிபடுங்க, வேண்டுதல் வைங்க, வெற்றியை காணுங்கள். பார்த்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. இதுலையுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும் தான் சொல்லுவாங்க. லாபம்னா எல்லாத்துலேயும் லாபம்னு சொல்ல முடியாது. இவங்களை மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை கொடுக்குறோமா அந்த வேலையை கச்சிதமாக கரெக்டாக முடிப்பாங்க கும்பராசிக்காரன். பிடிச்ச விஷயமே தான். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த வேலையை எப்படி முடிக்கணும், அதை எப்படி யோசிச்சு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற திறமை கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதோடைய உருவமான கலசத்தை கொடுத்துருக்காங்களா, இது எங்கே இருக்கும் தெரியுமா? ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் இந்த கும்பம் இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நல்லா உழைக்கக்கூடிய திறமை இந்த கும்பத்துக்கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கையான குணம். இவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே தன்னம்பிக்கை, தைரியம் தான். கும்பத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே தன்னம்பிக்கை, தைரியம் தான். இதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் நிறைய இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கும்பராசி நம்மளுக்கு வரக்கூடிய 2026 இப்படி 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது. இந்த 4 கிரகம் உங்க வாழ்க்கையை மாற்றப்படும். ஏன்னா உங்க அமைப்பு பிரகாரம் 2027 பார்த்தீங்கன்னா ராசிலே ராகுபவன் உட்கார்ந்துருக்காரு. அவர் சுயசாரம் இப்போ வாங்கிட்டாரு. ராகுபவன் சுயசாரத்துல போறாரு, அதுவும் உங்க ராசிலே நிற்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 7.5 சனி வந்துருச்சு. எப்படி சொல்லுவாங்க? 7.5 சனியில் பாத சனி போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்கார். அதை யாருமே யோசிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். கேந்திர யோகத்தில் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது கேந்திர யோகம்பாங்க. இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பாருங்க, 5ஆம் பாவத்துல குரு பகவான் திரிகோண ஸ்தானத்தில் குரு. எப்படி? திரிகோண ஸ்தானம். நல்லா பாருங்க, 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் செய்யும். அப்ப இந்த 3 கிரகத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது சனி பகவான், ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் எல்லாமே பலமா இருக்காரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. பாருங்க, ராசில ராகு, 7ல கேது. சரியான யோகம். எந்த கிரகம் கெட்டது இல்லை பார்த்தீங்களா? 6, 8 பண்ற எந்த கிரகம் இருக்கக்கூடாது. ஆனா இங்க கோச்சாரத்துல உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்குது. ஆனா 7.5 சனி தாக்கம் மட்டும் சில பேருக்கு சனி பகவான் சரியில்லாம இருந்தா தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 139 நாட்கள் இதுக்கு முன்னாடி நான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் பார்த்தீங்களா? கேளுங்க.
7.5 சனி வயசு பிரகாரம் அப்படியே பிரேக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் உண்டு பண்ணுச்சுங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, நிறைய பேருக்கு சொல்றேன். வருமானம் பொருளாதாரத்துல மட்டும்தான் இப்ப கையை இறுக்கி பிடிப்பார். எப்படியே வருமானத்திலையும் லாபத்திலையும் ஒரு கேசு பிரச்சனையோ, வழக்கு பிரச்சனையோ, இட பிரச்சனையோ, பூமி பிரச்சனையோ, நண்பர்களோ, கூட்டாளியோ, மனைவிகிட்டயோ ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பா அவர் இறுக்கி பிடிக்கணும், பிடிச்சிருப்பார். 139 நாட்கள் நீங்க எந்த நாளும் எடுத்துக்கங்க, கண்டிப்பா இது நடந்திருக்கும். வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல, நிறைய வேலை உத்தியத்துல, நிறைய மேலதிகாரிட்ட நிறைய பேர்ட்ட பிரச்சனையை பார்த்தது யாருன்னா கும்பம் 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 கும்பம். படிப்பு கல்வி 2025 எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கும்பம். அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன், அடுத்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு போஸ்டிங் போடணும், ஆனா இன்னும் போஸ்டிங் போடல, அதுவும் கும்பம். தனியார் இடத்துல நான் வேலை பார்க்குறேன், அதுக்கும் நான் எழுதிட்டேன், எல்லாமே ரிசல்ட் வந்துச்சு, ஆனா அதுக்கும் சரியா அமையல, அதுவும் கும்பம் தான். தொழில் உத்தியோகம் அது எல்லாமே அப்படியே ஒரு பிரேக்கை கொடுத்தாரு பாருங்க. நிறைய பேருக்கு ஒரு சனி பவன் சரியில்லைன்னா அது கண்டிப்பா இந்த ராகு வந்தாவே ஏமாந்து போகணும். ஒரு மனிதனை ஒரு பெரிய அளவுக்கு போனா ராகபவன் தொடர்பு வேணுங்க. அவர் சரியில்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை இப்ப கொடுத்துருப்பாங்க. ஏன் நான் இவ்வளவு பிரச்சனை சொல்றேன்னா, யார் ஜாதக தசாபுத்திலேயே நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது. திருமண வரன் பாருங்க, இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே சரியா அமையல. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்காரர் 2025 நான் சொல்ற விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். இப்ப ரீசெண்டா மருத்துவமனைக்கு நீங்க போயிருக்கீங்க, மருத்துவ செலவு, விரைய செலவு, சகோதர உறவுல பிரச்சனை, நிறைய பேருக்கு பாருங்க சகோதர உறவுல பிரச்சனை, எடுத்த முயற்சி தடையாகிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், தந்தையோட உடம்புல ஒரு ஆரோக்கியத்துல ஒரு தடைகள், அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு வழக்குகள், நான் இது எல்லாமே ஒரு ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருவேன். வேலை நிரந்தரமான ஒரு வேலை அமையாம தடுமாறுறது, இது மாதிரி நிறைய அமைப்பு, வேலை எல்லாமே திடீர்னு இப்ப தடங்களை கொடுக்குறது, இது மாதிரி நிறைய அமைப்புகளை சந்திச்சது யாருன்னா இவங்க இருப்பாங்க. அடுத்த தொழில ஒரு உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள். ஏன் இந்த 2026 நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, அவங்க ராசியை குரு பார்க்குறாரு 1, சனிபவன் வக்ர நிவர்த்தியார் 2, திரிகோண கேந்திரத்துல எல்லா கிரகமும் இருக்கு. அதனாலதான் இங்க நல்லா இருக்கிற வார்த்தையை சொல்றேன். இது மெயினான விஷயம் அது. ஏன்னா அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்தை போறதுனாலதான் இங்க நல்லா இருக்குங்கிற வார்த்தை சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, உங்க ஜாதகத்துல இப்ப இந்த 4 கிரகத்துடைய திசா புத்தி வரதா நீங்க மெயினா பார்க்கணும். என்ன கிரகம் திசைன்றது, என்ன கிரகம் புத்தி, இது எப்படிமா கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய கிரகம் நல்லா இருக்குங்க, இது நடக்க போகுதுங்க, இது நடக்காதுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, ராசியான கிழமை இதுங்க, ராசியான என்ன இதுங்க, எதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப எல்லாருமே இந்த 2026 ஜாதகம் எடுத்து அனைவரும் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க, நமக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, இந்த 2026 நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகுது, உங்களுடைய நட்சத்திரம். ஏன்னா இந்த 3 வருஷத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. 1 அவிட்டம் 2ஆம் வரை, அடுத்து சதயம், புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் வரை பிறந்திருப்பீங்க, புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் வரை பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கடைசி முடிவு வீடியோ பாருங்க, மெயினான பலன் இருக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரமா. அப்ப யாருக்கு சனி பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்காரோ, குருவுடைய வீட்டுல அவர் இருப்பாரா, குரு உங்களை பாக்குறதுனால லாப வருமானம் பொருளாதாரம் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. ஏன்னா சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அப்ப யார் ஜாதகத்துல நல்ல ஒரு பலமா இருக்கா, வருமான இன்கம்ல பெரிய அளவுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. கும்பராசியை பொறுத்தவரை இதை நம்ம எழுதியே கொடுத்துடலாம். 2026 வருமான பிரச்சனை, இட பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து பிரச்சனை, அம்மாவுடைய சொத்து பிரச்சனை, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல விசா பிரச்சனை, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ற அனைவருக்குமே அனுகூலமா வரும். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும், எதை வச்சு சொல்றீங்க, என்ன காரணம்? 9ஆம் இடத்துல நேரம் குரு பகவான் பார்க்கறாரு, அப்ப ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்கணுமே, அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை, கண்டிப்பா உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இல்லாம தடுமாறுறீங்க. அது கவர்மெண்டோ இல்லை தனியாரோ எல்லாத்தையும் ஒரு தடுமாற்றம் இனிமேல் கொடுக்க மாட்டார். ஒரு ஏமாற்றத்தை பார்த்துங்க, ராகு வந்தாலும் ஏமாந்து தான் ஆகணும் பொருளாதார வருமானத்தில். இப்போ பாருங்க, வருமான இன்கம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்கள் லோன் கேட்டு பாருங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கும்பத்தை பொறுத்தவரை லோன் உடனே கிடைக்கும். பார்த்துங்க, எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை உடம்பு ஆரோக்கியத்துக்கு நான் இனிமேல் உங்களுக்கு மருத்துவ செலவு வராதுங்க. இனிமேல் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் பிரச்சனை, இது மாதிரி நிறைய செலவில் பண்ணியிருக்கீங்க மருத்துவமனைக்கு, நீங்கள் போக மாட்டீங்க. பேங்க்ல லோனு கேட்கறதோ இல்லை மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. 5ல் குரு இருக்கிறனால அது ஒரு அனுபவம் கண்டிப்பாக உண்டு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது சூப்பராக இருக்கும். பார்த்துக்கணும், குழந்தை இல்லாதவங்கன்னா குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். 5ல் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார், அடுத்து 12ஆம் 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய நல்ல ஒரு மாற்றம் உண்டு. திருமண வாழ்க்கையிலலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனை தான், வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். பார்த்துக்கணும், இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது எல்லாமே இந்த 7 சனியில் பாத சனி வரும்போது 2026 கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிங்க. இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். பார்த்துக்கணும்,
அப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தந்தை தாய் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையில் வாழக்கூடிய நல்லா அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டில் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் எடுப்பாங்க. அரசாங்கத்தில் அரசியல் உள்ளவங்க ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு லீடராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய காலம் தான் 2026. அது சனி பவன் 7 சனி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். இப்போ பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க திடீர் லாட்ரி யோகம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாருங்க இப்போ அடிக்கும் பாருங்க. ஜனவரி மாதத்துக்குள்ளே அதை தாண்டி பாருங்க நிறைய லாட்ரி யோகம் ஆல்ரெடி அடிச்சிருக்கும், இன்னும் அடிக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன ராசியான என்ன அதை பார்த்துக்குங்க. ஏன்னா சனி பவன் சுயசாரம் வாங்குறதுலாம் சொல்கிறேன். அப்போ ஜாதகத்தை தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கொடுக்க வரையா பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கெல்லாம் பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குவார். பெண்களுக்கெல்லாம் எந்த ஒரு தரையும் கொடுப்பாரு. மெயினாக இதில் கும்பராசி இதெல்லாம் இருப்பாங்க. இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க. இதெல்லாம் கெமிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க, ஐடிஐ ஃபீல்டு இருப்பீங்க, அடுத்து அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய பர்ஃபெக்டாக அமையும். ஏன்னா இங்கே கெட்டது நான் சொல்லவில்லை, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது பார்த்துக்கு. இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அவிட்டம் நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக கற்பனை கொடுக்கணும். அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு. அவிட்டத்தில் பிறந்தவங்க எப்போதையும் குடும்பத்து மேலேயும் ஃபேமிலி மேலேயும் சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரே நட்சத்திரம் அது அவிட்டம். அவிட்டம் அவிட்டம் பொய் சொல்ல தெரியாது. கொஞ்சம் வேகமான குணம் இருக்கும், பிடிச்ச விஷயமே. ஆனால் ரொம்ப தடங்களை ரொம்ப பார்த்துட்டாங்க லைஃப்பில். என்னங்க எதை எடுத்தாலும் தொழிலோ வேலையோ உத்தியோகமோ லாபமோ வருமானம் எதுவுமே நிற்கலைங்க. இப்போ ரீசெண்டாக மருத்துவ செலவு வரை செலவு நிறைய பார்த்தாங்க. ஆனால் அந்த 2026 பாருங்கள் லாபத்தையும் பொருளாதாரத்தையும் இன்கமையும் பயங்கரமான யோகம் 2026 இந்த அவிட்டத்தில் பிறந்தது அதிகமாக இருக்குது. ஜாதகம் நல்லா தசாபதியை மட்டும் பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது அவிட்ட நட்சத்திரம் தான். யூனிஃபார்ம் போட்டுறவங்க, மருத்துவங்க, எலக்ட்ரிக்கலு, இந்த நெருப்பு சார்ந்த வேலை, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்கல்ல. இது சார்ந்த படிப்பு கல்வியில் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சதயனத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. இவங்களுடைய கற்பனை இருக்குது பாருங்க, பயங்கரமாக கற்பனை யோசிப்பாங்க. எல்லா கலையுமே அத்துப்படி. கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே பயங்கரமாக இருப்பாங்க இந்த சதயத்தில் பிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இந்த ராகு யாருக்கெல்லாம் சரியில்லையோ பெருசாக கொண்டு போயிட்டு ஒரு ஏமாற்றத்தை சர்க்கில் கொடுத்துட்டாரு. இந்த சதய நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சதய நட்சத்திரம் ரொம்ப ஒரு திறமையான குணம் இருக்குது, அதை வேலை வெளியில் கொண்டாட முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இனிமேல் பாருங்க இந்த 2026 சரியாத யோகம் இருக்குது. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, ஐடிஐ ஃபீல்டோ, பேங்க்ல உள்ள ஃபீல்டோ எல்லாமே இந்த சதய நட்சத்திரம் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது. பார்த்து நல்ல விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் நல்ல காரியம் கண்டிப்பாக நடந்துடும். ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும். நீங்கள் பெரிய அளவுக்கு போனால் ராகு பவன் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சுயசாரத்தை போடலாம். இங்கே நிறைய நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எதை தட்டாலும் தடங்களாக இருக்குங்க. வருமானம், பொருளாதாரம், இன்கமு, தொழில், உத்தியோகம் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டா. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல விஷயம் நல்லா பார்க்க முடியல. ஒரு குழப்பத்துக்கு போனது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். தொழிலையும் வேலையிலையும் உத்தியோகத்திலையும் வருமானத்தையும் எல்லாமே தடங்க பார்த்தாங்க. இனிமேல் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா குரு பகவான் சுயசாரம், அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலே. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழில் ஒரு மாற்றம், நீங்கள் எதுவுமே அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்து இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் 2026 செம்மையாக இருக்குது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இப்போ வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, மெயின் அந்த பணம் புழங்கக்கூடிய வேலை எல்லாமே நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இப்போ இனிமேல் ஏதோ ஒரு கமிஷனோ, ஒரு வருமானமோ, இன்கமோ, வேலை தொழில் மாற்றமோ, வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ, ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு. பார்த்து சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய 2026 கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது. பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரியில் யோகம் இருக்கா,
அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், நிதானமாக பாருங்கள், குறித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் திருப்புமுனை உள்ள ஆண்டாக அமையும். 2 வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தரும் ஆண்டாக அமையும். அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில், வாழும் இடம், சூழலுக்கு தக்கபடி வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமையும். தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமர்ந்து வெற்றியை பெற்று தரும். பொதுவாக ஒரு வருடப்பலன் அப்படின்னா உடனே குரு பயிற்சி அதில் இருக்கும். சனி பகவானுடைய நிலை, சனி பயிற்சி, ராகு கேது, இந்த வருடக்கோள்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த ஆண்டின் நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப காலபுருஷத்திற்கு லாபஸ்தானமாகவும் 11ஆம் இடமாகவும் கும்பம் என்கின்ற ஒரு தெய்வீகமான அந்த இடம், அந்த ராசி அன்பர்கள், இது உங்கள் 2 மற்றும் 11வது வீடு. கும்பத்திற்கே இந்த 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்துக்குரிய வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், லாபம் மற்றும் செலிப்ரேஷன், இவைகளுக்குரிய குரு பகவான் 2, 11. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருந்தா போதும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் மிதுன ராசியில் இருக்கிறார். இரட்டிப்பான பலன்களை தந்திருப்பார். அப்ப குருவினுடைய சஞ்சாரம் 6வது வீட்டில் வரும் முன்னர் உங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் ஜூன் வரையிலும் உள்ள பலன்களை பார்க்கலாம். உடல் நலனில் அதனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் குரு பயிற்சி. ஆனா குருவின் பார்வை நல்லா இருக்கும். இப்ப குரு பயிற்சி ஆனார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 2 குடையவன் 6ஆம் இடம், 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பாதிபதி 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறான். 6ல் உச்சமடைந்து அங்கிருந்து பாக்கியஸ்தானமான 9வது பார்வையை பார்க்கறனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கிரகம் பொருளாதாரத்தை, ஏன்னா பொருளாதார வீடு தான் மீனம். குரு என்பது உயிர்காரகத்துவம் உள்ள வீடு. அப்ப உயிர்காரகத்துவம் உள்ள ஒருத்தருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 6ல போகும்போது அப்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், இதெல்லாம் இந்த குடும்பம் மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுல இருக்கக்கூடிய பெரியோர்கள், குடும்பம்னா யார் இருப்பா? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மனைவி மக்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு உயிர் காரகத்துவத்தில் இல்லை ஜாதகருக்கே 6ஆம் இடம் அப்படி இருக்கிறனால அக்கறையா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? 6ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? செலவுகள் அதிகரிக்கும், தொந்தரவு செய்யும். மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம். எனவே உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய உணவை சாப்பிடக்கூடாது. உணவில் கவனம் செலுத்தணும். 2 என்பது வாய், 6 என்பது உணவு. அப்ப 6ஆம் இடத்துல இருக்க போகும்போது அது ருணரோக சத்துருஸ்தானம். அதனால உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும். சனி பயிற்சி 2025 கும்பராசிக்காரங்களுக்கு 2வது வீட்டில் பாத சனியாகவே இருக்கிறது, அப்படியே தொடர்கிறார். அப்ப 2வது வீடு என்பது பேச்சு மற்றும் செல்வத்தின் வீடு. சனி உங்க ராசிக்கு 12வது வீட்டிற்கும் அதிபதி, கும்பத்திற்கு 12வது வீட்டுக்கு அதிபதி, உங்க ஜென்ம ராசிக்கு அதிபதி 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கார். 7.5 சனி முடிந்து இப்ப சனி பகவான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த வீட்டுக்கு அதிபதியை அவர் எங்க உச்சம் அடைந்து பார்க்கிறார். அப்ப 7.5 ஆண்டு காலத்தில் 5 வருஷம் பொருளாதாரத்துல என்னென்னலாம் கசப்பு இருந்ததோ அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஆண்டு அமையும். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் உடல் சம்பந்தமான, உறவு சம்பந்தமான வகைகளில் ஒரு பிரச்சனையை தராமல் போகும். அதனால நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும். 2வது வீட்டுல இருக்கிற சனினா அந்நிய கிரகம்.
காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம். அப்ப வெளிநாடு சம்பந்தமான ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவி. வெளிநாடு தொடர்பு உண்டாகும். ஏன்னா உங்க ராசி என்பது காலச்சக்கரத்துக்கு 11, காலச்சக்கரத்துக்கு 12 என்பது உங்களுக்கு தனஸ்தானம். 12ஆம் இடம் என்பது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பத்திற்கு, காலபுருஷத்திற்கு 11ஆம் இடம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்தால் இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலமாக சுலபமாக கிடைத்துவிடும். உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறுவீர்கள். பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இருக்கணும்ல, அதாவது ஒண்ணு வேணும்ல, இல்லை என்றால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அது ரொம்ப கவனம். ராகு கேது பெயர்ச்சி இருக்கா? ராகு உங்களுக்கு எப்படி இருக்காரு? கும்பத்துக்கு ஜென்மத்திலே உட்கார்ந்து இருக்காரு ராகு. அப்ப உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போனா ராகு பிரச்சனை இருக்காது. உள்ளூரை விட்டு வெளியூர் போய் வெளிமாநிலத்தில் போய் இருந்தால் ராகு என்பது அந்நிய மொழி பேசக்கூடிய கிரகம், அந்நிய நாடுகளை குறிக்கும். அப்ப உங்களுக்கு ராசியில இருக்கிறனால திடீர் பயணங்கள்லாம் ஏற்படும். உங்கள் காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது வரும். ஏன்னா ஒரு வேலை வெளியில போகும்போது ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகும்போது அது சரியில்லாம போகும். அங்க மிஸ்டேக் வரத்தான் செய்யும். அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து செயல்படுங்க. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மனைவி மக்களோட, ஆணா இருந்தா பொண்ணு, பெண்ணா இருந்தா ஆண்கள், நெருக்கம் அதிகரிக்கும். விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் ஆண்டின் தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும் பகுதி, அதாவது அவர் என்ன பண்ணுவார், 5ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார், புத்திரஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கிறார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம், அங்க சஞ்சரிச்சு அங்கிருந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கு, உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதற்கப்புறம் உங்க ராசியை பார்ப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அவர், அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 5ஆம் இடம் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கும்பத்திற்கு பாக்கியஸ்தானத்தை பார்த்தார். அப்புறம் 11 பாரு, 9 உங்களுக்கு 11 ஜென்மத்தை பார்த்தார். இப்ப குருவின் 5, 7, 9 பார்வை, குருவினுடைய 5, 7, 9 பார்வை உங்களுக்கு ஜூன் 2 வரையிலும் நல்லா இருக்கும், பிளெக்சிபிளா போகும். குரு பார்க்க கோடி நன்மை, சாதகமா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கக்கூடிய தருணமும் அதிகரிக்கும். இப்ப ஜூன் 2 வரைக்கும் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். ஒரு ப்ராப்ளம்லாம் போகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். தடையில்லாமல் கிடைக்கும். உங்கள் தனித்திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை எல்லாம் காணக்கூடிய காலம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கப்படும். இந்த ஆண்டு ஆரம்பிச்ச உடனே நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் வலுவான சஞ்சாரத்தால் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது பணப்பற்றாக்குறை எல்லாம் அகலும், வருமானம் சீரா இருக்கும், பணவரவு திருப்தி அளிக்கும், பழைய கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதுல அதிக கவனம் செலுத்துவீங்க. குடும்பத்தின் நிதி நிலைமை உயரும். புதிய முதலீடுகள் செய்வது குறித்தும் சொத்து சேர்ப்பது குறித்தும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதே போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்குள் ராகுவும், அதே போல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சரிப்பதனால அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ஆமா, அவங்க என்ன செய்வாங்க, பரவும். குடும்பம் மற்றும் உறவுகள் குருவின் 5ஆம் இட சஞ்சாரம் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும். மன இறுக்கங்கள்ல நீங்கி வீட்டில் மகிழ்ச்சிகள்லாம் பெருகும். திருமண தடை நீங்கி சுபமான வரன்கள்லாம் அமையும், அதெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? டெஃபினட்டா கிடைக்கும். கணவன் மனைவி இருந்த கசப்புகள்லாம் நீங்கி உறவுகள் பலப்படும். நிறைய புரிதல்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இப்ப புரிதல் அதிகரிக்கும். இந்த ஆண்டு கும்பராசிக்கு ஆண்டு பலன்களை சொல்றோம். அதனால தாயாரின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். தாய்வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும்.
ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ராகுவின் சஞ்சாரம் நம்ம தலையில் ராகு உட்காந்து எதிர்மறையாக சிந்திப்பார். அதனால என்ன ஆகும், ஒற்றை தலைவலி வரும், உடல்நல கோளாறுகள் வரும், நேரம் தவறி சாப்பிட்றது, இரவு வேலையில் வந்து சாப்பிடுதல், அகால வேலையில் சாப்பிட்றது, 2 கட்ட நேரம் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் தவிர்த்திடணும். உணவு விஷயத்துல உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும். பொதுவாக பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. சிறு சிறு உபாதைகள் சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியாயிடும். சனிக்கிழமை தோறும் சிவாலயம் அல்லது பெருமாள் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஒரு பொட்டுக்கல்ல சக்கரை வாங்கி கொடுங்க. அதே போல நீங்க நவக்கிரகங்கள்ல சனி பகவானும் தனித்த சனி பகவானுக்கும் சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றி வழிபடலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களுக்கு எத்தனை வயசோ அவ்வளோ விளக்கு ஏற்றலாம். அதெல்லாம் தடைகளை உடைக்கும். கும்பராசினர் வழிபட வேண்டிய கோவில் திருவேற்காடு கருமாரியம்மன். கும்பராசிக்காரர்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருமாரியம்மன். அதே போல திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. கும்பகோணத்துல மகா கணபதி கோயில். இந்த 2 கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். உங்க ஊர்ல மகா கணபதி கோயிலுக்கு வழிபடலாம். அதான் வரும்போது வாழ்க்கையில செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும். 80% சூப்பரா இருக்கும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நினைத்தது தொடங்கும். மீண்டும் உங்களை நல்ல முறையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 2026 கும்பராசிக்கு பிரச்சனைகள் தவிடுபடியாகும். பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், காலியாக போயிடும். ஆனால் 5 விஷயம் ரொம்ப கவனமாக கேட்கணும். பிரச்சனை காலியாகணும் வேணால் ஒரு வாரத்தில் சொல்கிறோம். பிரச்சனையோட கொடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான். நல்லா தெரிஞ்சுங்க, கும்பராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு சுயமாக வரக்கூடியவர்கள். சுயம்பு லிங்கம்னு அது உங்களுக்கு பேர். நீங்கள் சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நமக்கே புரியாது ஏன் அந்த கோயில் ஃபேமஸாக இருக்குது. யாராவது நம்ம செக் பண்ணியிருக்கிறோமா? அந்த கோயிலில் ஒரு பவர் இருக்குன்னு எல்லோரும் போவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சுயம்பாக உருவாகி இருப்பாங்க. அம்பாலாக இருக்கட்டும், சுவாமியாக இருக்கட்டும், தானாக தோன்றிய சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கம் தானாக தோன்றியது. அமிர்தத்தினால் தோன்றிய லிங்கம் அமிர்தகடேஸ்வரர். மருந்தினால் உருவானவர் மருந்தீஸ்வரர். பொது உடையார். இது மாதிரி சுவாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல கூட்டம் இருக்கும். ஸ்பெஷல் தரிசனம் தான். அப்போ என்னென்னா இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் வந்து தனித்து இயங்கும் போதும் தானாக தோன்றும் போதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குன்னு உலகம் நமக்கு காட்டி கொடுக்குது. சுவாமி நமக்கு காட்டி கொடுக்குறார். இந்த கும்பமும் அப்படியே தான். யாரோடையும் ஒத்து போக முடியாது. கும்பம் வந்து எல்லாரையும் நேசிக்க பார்க்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களோட சில பேர் மட்டும் பழகுவாங்க. அதுவும் வேலை முடிஞ்சோன்னா நவுந்து போயிடுவாங்க. அப்போ கும்பராசிக்காரர்கள் சுயம்புலிங்கம். அவங்க வந்து யாரோடையும் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது எல்லாரும் இவங்களோட சேர்ந்துருப்பாங்கன்னு கும்பராசி நினைக்க வேண்டாம். அவ்வளோதான். அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யலாம். புது வீடு வாங்கலாம், வாகன யோகம் ஏற்படும், சுப காரியங்கள் நடக்கும், கண்டிப்பாக செட் ஆகும். ஏதாவது நல்ல விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இது செட் ஆகும். பெஸ்ட்டு டைம். இந்த பொது காரியத்திலலாம் ஈடுபட வேண்டாம். இந்த அரசியல் இருக்கிறவங்க பணத்தை செலவு பண்ணாதீங்க. கும்பராசிக்காரவங்க அரசியல் பெரிய முதலீடு பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க, டவுன் ஆகிடுவீங்க. வேண்டாம். பெரிய முதலீடு அவசியம் தவிர்த்துருங்க. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு முதலீடு பண்ணுங்கள். அதுவும் ஓரளவுக்கு போக போக போடலாம். எடுத்தோன்னே பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டுறாதீங்க. இந்த படம் எடுக்கிறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். சில பேர் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க இப்போ ப்ரொடியூசர் ஆகலாம்னு நினச்சிக்கிட்டுலாம் படம் எடுப்பீங்க. முக்கியமாக மாட்டிக்காதீங்க. வேண்டாம், யோசிச்சு செய்யுங்க. நான் நடிகையாக இருக்கேன் சார், நான் கொஞ்சம் பணம் போடலான்னு இருக்கேன் சார் படத்தில், வேணாம். அதுமாரி இந்த எதுலேயுமே வந்து உங்களை வந்து மைண்டை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது பணத்தை இந்த வருஷம் பணம் முழுக்க காலியாக போகுது கும்பத்துக்கு. அதனால் பணத்தில் என்ன சார், ஏற்கனவே நான் பிச்சை எடுத்துருக்கேன் சார்னு வாங்க சில பேர். சார் நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பேங்க்காரன் லோன் கொடுக்க தயாராக இருப்பான் சார் உங்களுக்குள்ள அப்படி ஒரு வளர்ச்சி சார் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் யாருக்காவையாவது நீங்கள் லோனை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ராஜா சின்ன ரோஜா படத்தில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சார் வந்து இதை நான் ஒரு பதிவில் கூட கொடுத்துருக்குறேன். கையெழுத்து போட்டுகிட்டே இருப்பார். பெரும் போலி செக்காக உள்ளே போவோம். 5000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய்க்கு செக் வாங்குவாங்க. அதுமாதிரி இப்போ கும்பராசி பார்த்து இருக்கணும்.
ஒன்றுமே சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இந்த வருஷத்தில் பிளேத்தமிழ் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாத மாதிரி இருந்துடணும், காது கேட்காத மாதிரி இருந்துடணும், கண்டுக்காமல் இருந்துருங்க. மன உளைச்சல் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இதை 4 பேர் நல்லா படிச்சுக்கணும்னு நினச்சி நாமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறோம். இந்த 4 பேர் நல்லா இருக்கிறான், நல்லா இல்லாமல் போகிறான், இனிமேல் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ நான் இந்த 4 பேரை எதிர்பார்க்காம போங்க. நல்ல பேரையும் எதிர்பார்க்க வேணாம், 4 பேரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கும்பராசி முடிவாக எடுத்துங்க, சபதமாக வைப்போம், பார்த்துப்போம், ஒன்றும் இல்லைன்னு பார்த்துருவோம். பொது காரியத்தில் கவனம் தேவை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏதாவது தேவையில்லாமல் காசை கொடுத்து விரயமாகி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல பேர்லாம் கிடைக்காது, எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் சும்மா போனாலே உங்களை பார்த்து ஹாய்ன்னுவான். அதாவது நீங்கள் அன்னதானம் போட்டிங்கன்னு கிட்டக்க வர மாட்டான். கவர்மெண்ட் லாபம் ஏற்படும், அரசாங்க அதிகாரிகள் யோகங்கள், விஐபிகள் சந்திப்புகள்லாம் கிடைக்கும். பெரிய மனுஷங்கள்லாம் நம்மள்கிட்ட வந்து பாராட்டுவாங்க, சந்திப்புகள் ஏற்படும். நல்ல மனுஷங்க நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, அதாவது நட்பு கிடைக்கும். அப்போ நட்பு கிடைக்கும் போது அப்படியே ஜமுக்கா வாழணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வாழணும்? ஜமுக்கா, அவ்வளோதான். அதில் பிளான் பண்ணுங்கள். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் வியாதி, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்து அது விலகிடும். கொஞ்சம் வரும், விலகிடும். அப்புறம் நல்ல வழி ஏற்படும், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் டயட்டு பொசிஷன், ஹார்ட் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப நல்ல ஆரம்பம் கொடுக்கும், பெஸ்ட் இயராக இருக்கும். டோன்ட் வேரி. ஆனால் என்ன ஒன்று கமிட்மெண்ட்டு வந்து இப்போ ஆள் பார்த்து கமிட்மெண்ட் ஆகிங்க. எல்லார்ட்டையும் கமிட்மெண்ட் ஆகிட்டு மாட்டிக்காதீங்க, ஆள் பார்த்து கமிட்மெண்ட் ஆகுங்க. அதான் கும்பராசிக்கு ஒரு பெரிய நல்லது. இன்னும் முக்கியமாக சொல்லும் போது இழுத்து விட்டுக்காதீங்க. ஏற்கனவே உங்களை இழுத்து விட போகிறாங்க, நீங்கள் வேறு இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு வேறு நம்ம தப்பு நடந்தால் உடனே கும்பம் தான் காரணம்ட்டு போயிடுவாங்க. நல்லது நடந்தால் நான் காரணம்னு வாங்கி. இந்த ஆண்டவனும் கும்பராசி ஒன்றும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு எப்போ போவோம்? அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கோயிலுக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடுத்தது பாருங்கள், ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நான் தான் பண்ணேன்னுவாங்க. யாராவது ஆண்டவன் பண்ணான்னு சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதுமாரி பார்த்துருங்க. வராகமூர்த்தி, சரபேஸ்வரர், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். வராகமூர்த்தி முடிஞ்ச ஒரு தடவை திருப்பதியில் போய் வராகமூர்த்தி தரிசனம் பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசி நல்லா இருக்கும் இந்த வருஷத்தில். ஆனால் இண்டிவிஜுவலாக இருக்கணும், தனித்து இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் ரொம்ப உங்கள் மைண்டை கொண்டு போய் தானாக வாடகைக்கு விட்டுறாதீங்க, வேண்டாம். நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க, விலகி இருங்க. அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டாம். உங்களுடைய அரசியல் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டாம், ஆனால் கூட்டணியில் இருப்போம். அப்போ தான் எந்த நேரத்திலும் கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கெல்லாம் உடந்தையாக போயிடுவோம். ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக போக கும்பத்துக்கு பிடிக்காது, பொய் சொல்ல பிடிக்காது, தப்பு பண்ணுறதுக்கு உடந்தையாக போக பிடிக்காது. இப்படிலாம் நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அதில் 2026 சில புரிதலை நமக்கு கொடுத்து நல்ல வழியை காட்டப்போகுது. நம்ம சில நேரங்களில் டியூப்லைட்டாக இருந்திருப்போம், இப்போதைக்கு நல்ல எமர்ஜென்சி லைட்டாக மாற போகிறோம். ஸோ பெஸ்ட்டாக தான் வரப்போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளம் பெறும், வசதிகள் கூடும். இது வரம் பெறக்கூடிய வருஷம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.